இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம்? நாங்க வேலைக்காரங்க சார், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்லை. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதை நான் பார்த்தேன், அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிகாமணி, அவன் நாட்டில் ஒன்றை கட்டினே படாத பாடுபடுறான். நீ எப்படி ரெண்டை வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? எந்த மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பரானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். என்ன அது? 250 கற்பூர மரம், 560 சாம்பிராணி மரம் எழுதி வச்சிருக்கு. இங்க எண்ணி பாக்குறேன், 140 கற்பூர மரமும் 70 சாம்பிராணி மரம் தான் இருக்கு. மிச்சம்லாம் எங்க? ஏண்டா டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஐயா கோழியை தயார் பண்ணு போ. பொட்டையா சாவலா? உன்ன மாதிரி ஒரு கோழி போ. மூளையே இல்ல சார். யோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. காணாம போன மாதிரிலாம் எங்க போச்சு? வழக்கமா அனுப்புற இடத்துக்கு தான் அனுப்புறேன் சார். பொதுவா மூளை பெருசா இருந்தா உடம்பு சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருந்தா மூளை சின்னதா இருக்கும். ஆனா உனக்கு மூளையும் பெருசு, உடம்பும் பெருசு. ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்ற. என்ன பாக்குற? காணாம போன மரத்தெல்லாம் வித்து காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்க. ஒண்ணு தெரியுமா? எனக்கு உடம்பு தான் சின்னது, மூளை பெருசு. சார், நான் இந்த ஊர்க்காரன்.
நீங்க இந்த ஊருக்கே புதுசு. என்ன பகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல. உங்களுக்கு சின்ன வயசு, கல்யாணமே ஆகல, வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கிற பங்கை வாங்கிக்கங்க. 50-50. ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க, இது எப்படி பகிரங்கமா பேசுறது? எவனா பார்த்துட்டு போய் ஆபீஸ்கிட்ட வச்சானா என் நிலைமை என்ன ஆகுது? நான் இன்னைக்கு வீட்டாண்ட வர்றேன். வாங்க சார். என் பங்கு பணத்தை எடுத்து வை. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. அதான் இந்த பார், ஒன்னே என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா? ஓகே சார். வாங்க சார், வாங்க. ஹலோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் பார்ட்டியில கலந்துக்கலாமா? தாராளமா கூப்பிடுங்க. ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு, இறங்க. வாங்க சார், வாங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடறதுக்காக வரல. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திருடுனதுனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். டேய், நீ ஞாபகம் வச்சுக்க, நான் நாகப்பாம்பு. வழிய தீக்கிற வரைக்கும் பகைய மறக்க மாட்டேன்டா. டேய், மரங்களை திருடுனதும் இல்லாம டைலாக்க பேசுற டைலாக். ஏறா வண்டியில. வர்றேன் சார், வர்றேன். நன்றி சார். உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது சார். நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இவனை மாதிரி கெட்டவனுங்க மரத்தை வெட்டாம இருந்தாலே மழை தன்னால பெய்யும்.